தேவ பிள்ளையே, உன்னிடம் சொல்ல என்னிடத்தில் ஒரு வார்த்தை உண்டு. சிறிது நேரம் எனக்கு செவி கொடுப்பாயா? இவ்வுலகத்தின் பாடுகள் கவலைகளால் திகைத்து நிற்கும் தேவ பிள்ளையே, என் வார்த்தைகளை கேள், அப்பொழுது நீ பிழைப்பாய். என் சத்தத்திற்கு செவி கொடு, அப்பொழுது உன் ஆத்துமா வாழ்வடையும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். உனக்காக நான் மேன்மையும் மகிமையுமான காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது விரைவில் உனக்கு வெளிப்படும். அதுவரை நீ உன் ஜெபத்தில் தரித்திருந்து உன் விசுவாசத்தை பற்றி கொண்டிரு. சீக்கிரத்தில் என் மேன்மையை உன் கண்கள் காணும்.